இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தானே நீங்க கையெழுத்து வாங்குனீங்க? வெண்ணிலா, நான் ஏன் இதை பண்ணேன்னு வேண்டாம் வருண், நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். நீங்க கேட்டதுமே நான் தான் டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இவ்ளோ பொய் நாடகம்லாம்? நீங்க நேரா என்கிட்ட உண்மைய சொல்லியே கையெழுத்து வாங்கிருக்கலாமே. நான் உங்களை ஏமாத்திடுவேன்னு நினைச்சுதான் இப்படி தெரியாம கையெழுத்து வாங்குனீங்களா? இதுக்கு மேல நான் என்ன பண்ணா நீங்க என்ன நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல வருண். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வருண். வெண்ணிலா, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுது. இப்ப நான் என்ன சாரி சொன்னாலும் அது சரியா இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்குமே இதை பண்ண இஷ்டமே இல்லை, ஆனா வேற வழியும் இல்லை. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன காரணம் சொல்லிட போறீங்க? சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். வெண்ணிலா, நான் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஒன்று நீ என் பிசினஸ் பார்ட்னரா இருக்கணும், இல்லைனா உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் அப்ளை ஆயிருக்கணும்னு ஃபைனான்சியல்ஸ் கண்டிஷன் போட்டுட்டாங்க. அப்பவும் என்னால முடியாதுன்னு நான் சொன்னேன். அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கு உடனே டிவோர்ஸ் வேணும், நீ கையெழுத்து போடுன்னு கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீயும் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் உனக்கு தெரியாமலே இதை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு, எப்படியும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பிரியதானே போறோம். இதெல்லாம் நடக்கதானே போகுது. அது இன்னைக்கு நடந்துருச்சேன்னு நினைச்சுக்கோ. இந்த விஷயத்துல நான் உன்னையும் நீ பண்ண ப்ராமிஸையும் நம்புறேன். நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும் வெண்ணிலா. உண்மைதான், நீங்க சொன்ன மாதிரி என்னைக்கா இருந்தாலும் இதெல்லாம் நடக்கதானே போகுது. அதே மாதிரி என்னைக்கா இருந்தாலும் இந்த கையெழுத்த நான் போட்டுதானே ஆகணும். இன்னைக்கு உங்க பிசினஸுக்கு அது உதவியா இருக்குன்னா, அது உங்களுக்கு சந்தோஷம்னா, எனக்கும் அது சந்தோஷம்தான். இதுக்கு மேலையும் என் காதலுக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் நீங்க கேக்குற எதை வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் வருண். ஆனா எதுவா இருந்தாலும் இனிமேலாவது மறக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ஐம் சாரி.